இசைஞானி இளையராஜா இசை நிகழ்ச்சியில் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் பெயர்களை ஐயா என்று அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியுள்ளது அக்கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவைப்புதூர் பகுதியில் இசைஞானி இளையராஜா நடத்திய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை பொறுத்தவரை இசைக்கடவுள் இளையராஜா தான் என்று கூறினார். நம்முடைய மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் சரி, துக்கம், தூக்கம் என அனைத்து நேரங்களிலும் அவரின் பாடல்கள் உடன் இருக்கும் என்றும், இவை அனைத்தையும் கடந்து தமிழகத்தின் அடையாளமாக, தனி பெருமையாக, மொத்த இந்தியாவுக்கான பெருமையாக இசைஞானி இளையராஜா உள்ளார் என்று பெருமிதம் கொண்டார். நான் சார்ந்துள்ள கட்சியின் மோடி ஐயாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாகட்டும், ஸ்டாலின் ஐயாவாகட்டும், அனைவரும் அன்பு கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள் மட்டும்தான் என்றும், தங்களுக்கு நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இசைஞானி இளையராஜாவிடம் கேட்டுக்கொண்டார். எல்லோரும் நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இசைஞானி ஐயாவை கோவை மாநகரத்துக்கு எல்லோரும் சார்பாக நானும் வரவேற்கின்றேன். அதையெல்லாம் தாண்டி ஒரு தனி பெருமை, தமிழினத்தினுடைய அடையாளமாக, இந்தியாவுடைய பெருமையாக, முதல் ஆசியாவை சார்ந்த ஒரு மனிதன் லண்டன்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிம்பனி, பீத்தோவன், பாக் இவங்கெல்லாம் போட்ட இசைக்கு நிகராக, அதற்கு மேல மார்ச் மாதத்துல ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவோடு இணைத்து வேலியன்ட் சிம்பனியை கொடுத்து விட்டு நம்முடைய மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெருமை! இதை நாம் எல்லோரும் கொண்டாடணும், பாராட்டணுங்க. காரணம், சிம்பனியினுடைய கிராமர், அரித்மெட்டிக் எல்லாமே வெஸ்டர்ன் பீப்புள் பண்ணது. அதையெல்லாம் உடைத்து ரூல்ஸ் ஆஃப் இளையராஜா என்பதை லண்டனில் கொண்டு போயிருக்கிறாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஐயாவை இந்த நேரத்திலே மகிழ்வாக வரவேற்கின்றோம். வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறார். நான் சார்ந்திருக்கக்கூடிய மோடி ஐயாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எல்லோரும், எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதுப்பிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட அலுவலகத்தில் எழுச்சி தமிழர் கருத்தியல் அரங்கம், அறிவர் திருமா நூலகம் மற்றும் புத்தர் அம்பேத்கர் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாமக உள்கட்சி விவகாரம், இதில் வலதுசாரிகள் பேச்சுவார்த்தை கவலை அளிப்பதாக தெரிவித்த திருமாவளவன் அவர்கள், இந்தி மொழியை தேசிய மொழியாக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது என்றும், நாட்டில் தேசிய மொழி கிடையாது, DM கிருஷ்ணா பேசியது உண்மைதான் என தெரிவித்தார். மணிப்பூர் கலவரத்திற்கு பாஜக தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பாஜக வலையில் சிக்கியுள்ளது, தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி வடிவம் பெறவில்லை என்றும் கூறினார். இந்தியை எப்படியாவது இந்தியாவின் தேசிய மொழியாக்கிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறது. இன்னும் இந்தியாவுக்கென்று ஒரு தனி ஒற்றை தேசிய மொழி கிடையாது. அப்படி இல்லாமலேயே நாம் இந்த அளவுக்கு ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாட்டோடும் இயங்குகிறோம் என்பதுதான் போற்றுதலுக்குரியது. அதற்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் முக்கியமான காரணம். அரசமைப்பு சட்டம் பல மொழிகளை, பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறது. பல மதங்களை, பல தேசிய இனங்களை, பல கலாச்சாரத்தை அங்கீகரிக்கிறது. அப்படியே அதை அங்கீகரித்து எல்லோரும் ஒருங்கிணைந்து இயங்குவதுதான் உண்மையான இந்திய ஒருமைப்பாடு. ஒரு மொழியை தேசிய மொழியாகவும், ஒரு மதத்தை தேசிய மதமாகவும், ஒரு கலாச்சாரத்தை தேசிய கலாச்சாரமாகவும் மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. கடந்த 2 நாட்களில் சென்னையிலிருந்து 3028 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் 1,66,540 பேர் பயணித்துள்ளனர். சுபமுகூர்த்த தினம், பக்ரீத் பண்டிகை வார விடுமுறையாகிய காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு அரசு பேருந்துகளில் 1,66,540 பேர் பயணித்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்து 4 நாட்களில் 6 லட்சம் பேர் வெளியூர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இனி வரும் அனைத்து தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தொழிலதிபர் இல்ல விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான்,
முருகன் மாநாடு என்ற பெயரில் பாஜகவினர் முருகனை ஒப்புக்கு தூக்கி பிடிக்கிறார்கள். நான் உளமாற தூக்கி பிடிக்கிறேன் என்று தெரிவித்தார். பாஜக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. பாஜக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. முருகன் நேற்று வரவில்லை என்று தெரிவித்த அவர், உத்தரப்பிரதேசத்தில் ராமரை தொடுவார்கள், கேரளாவில் ஐயப்பனை தொடுவார்கள், அதேபோன்று தமிழகத்தில் முருகனை தொட முயற்சி என்று கூறிய அவர், பாஜகவின் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது என்று விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இனி வரும் அனைத்து தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று கூறினார். 26, 29, 31 எல்லாத்துலயும் நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். அப்படின்னா நீங்க அப்பவே நடத்திருக்கணும். நீங்க அங்க ராமரை தொடுவீங்க, கேரளாவில் ஐயப்பனை தொடுவீங்க, எங்களுடைய இறை இப்ப இங்க முருகனை தொடுவீங்க. உங்களுக்கு புரியுது? நீங்க ஒரிசான்னா என்ன பண்ணுவீங்க? பூரி ஜெகநாத்தை தொடுவீங்க. எங்களுக்கு இங்க முருகனை தொடுறீங்க. இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? மத அரசியல் மதத்தை வச்சு பண்ணோம்னா நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல கொண்டு வர்றாங்களா? பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல அரசியலா? அதை தமிழ்நாட்டுல எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வடமாநில மக்கள் ஏற்றுக்குவாங்களா சார்? அதை அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.